அண்ணா தாயத்து வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எனக்கு நல்லது படுற மாதிரி அறிகுறிலாம் கொஞ்சம் வந்துச்சுண்ணா. தாயத்து வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல பாசிட்டிவா எனக்கு வந்துச்சுண்ணா. நீங்க பிள்ளையார் கோயில்ல போய் அருக்கம்புல் வாங்கின்னு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி போட்டுக்கங்கம்மான்னு சொன்னீங்களா? பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். அந்த ஐயர் தெரிஞ்ச ஐயரா. வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு, சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சாமி கிட்ட வச்சுட்டு குடுக்க போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, இது யார் குடுத்தாங்கன்னு கேட்டேன். இதுமாரி சாமி குடுத்தாங்கன்னு சொன்னேன். எங்கேருந்து வாங்குனீங்க அப்படிங்கன்னா, யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்கன்னு பிரிக்க போனாரு. பிரிக்க போன வேணாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா, பல்லி பயங்கரமா கத்துச்சு. சவுண்டா நல்லா கத்தவும் அவருக்கு என்ன பண்ணிட்டு திக்கும் தூக்கி போட்டுருச்சு. இந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு. நானும் வேணான்னு சொல்ல பண்ணா வைப்ரேஷன் மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. ஐயோ சாமியே வேணான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நல்லாவே தெரிஞ்சு சாமி டக்குன்னு என் கையில கொடுத்துருந்தா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அவருக்கே தோணுச்சு சாமி அதை பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கை சும்மா பிரிக்கலான்னு இப்படி பண்ணாது. ஆனா பிரிக்கல. கை வைக்கவுமே பல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பிக்கவும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அவரு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமி. இன்னொன்னு என்னன்னா 25 வருஷமா வச்சிருந்த ரேஷன் கார்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன் சாமி. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ரொம்ப முடக்கம் என் ஆதார் வந்து அதுல முடக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு சாமி. இப்பதான் தாயத்தை எடுத்து போட்டேன். இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. உங்களது வந்து முடக்கத்துல இருந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இந்த தாயத்தை நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. எல்லா புகழும் உங்களுக்கே தான் சேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. அந்த அறிகுறி நல்லாவே தெரிஞ்சு அந்த கோயில்ல பிரிக்க போனா டக்குன்னு பள்ளி அந்த கத்துச்சு. டக்குன்னு விட்டுட்டாரு அவரு. எவனாலும் எடுக்க முடியல. நல்ல வேலை நான் பிரிக்காதீங்கன்னு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லறதுக்குள்ள டக்குன்னு பள்ளி கத்தவும் இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அவரே பயந்துட்டாரு. ஒரு நிமிஷம் இந்தாங்கன்னு கொடுத்துட்டாருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.